நான் தெரியுறேன். எனக்கு பார்த்தில்ல யார் செஞ்சாங்க தெரியுமா? நான் செஞ்சது. இந்த வேலையில யார் பார்த்தா நம்ம தெரியணுமையாமா. சில பேர் பேசும்போது கவனிச்சு பாருங்க, டேய் வந்து பார்த்தா மச்சி இந்த வேலை யார் செஞ்சுன்னு கேட்கணும். ஏன் சொல்லணும் மாதிரி செய்ய வேலையை நம்ம செஞ்சது தெரியணும்டா. ஏன் நான் தெரியணுங்கிறது அவ்வளவு விருப்பம் நமக்கு. அதெல்லாம் உலகியலுக்கு மட்டும்தாங்க பொருந்தும், அருளுக்கு பொருந்தாது. சிவானந்த இன்பத்தை பெறுவதற்கு அத்தகைய முனைப்பு ஒருபோதும் பயன்படாது. நம்மளை ஏதாவது தலை தூக்கிச்சுன்னா ஓங்கி தலையில் ஒரு கொட்டு வச்சு, சாமி நீயே கொட்டிடு. ஒருவேளை எனக்கு தோணுச்சுன்னா நானே 2 கொட்டு கொட்டிட்டே அடங்கிடு, அடக்கமாறு, அமைதியாரு அப்படின்னு எனக்கு நானே என்ன பண்ணிக்கணும், அடக்கமாயிரு, அடங்கியிரு அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கணும். திரும்ப 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 திரும்ப. ஏன் இது அவனால், இது அவனால், இந்த அவன் சிவனால், இது சிவனால் அப்படின்னு நான் சொல்வது வெறும் சொல்லலைங்க, நெஞ்சில் இருக்கு. இங்கிருந்து அந்த வார்த்தை வரணும். நம்ம சொல்லும்போது சும்மா உபச்சாரமா எல்லாம் சாமி செய்யறாரு நம்ம என்னங்க செய்யறோம் அப்படின்னு சும்மா ஜாலியா பேசிடுவோம். ஆனா அந்த சொல் நெஞ்சில இருந்து வரணும். அப்படி வருபவர்களுக்கு சிவானந்த அனுபவம் பயனா கிடைக்கும். அதான் ஆன்ம லாபம். ஆன்ம லாபம் எதுன்னு கேட்டா, சிவத்தை அறிவதற்கும் அனுபவிப்பதற்குமான வாய்ப்பு.